मुझे तमिलनाडु की मिट्टी ने हमेशा असीम प्रेम दिया है। करीब 32 साल पहले 1991 में मैंने जब एकता यात्रा निकाली थी, उसकी शुरुआत भी तमिलनाडु के कन्याकुमारी से हुई थी और वो यात्रा 2 मकसद लेकर के चली थी। एक, श्रीनगर के लाल चौक में आतंकवादियों की गोलियों के बीच में जाऊंगा और तिरंगा झंडा फहरा के रहूंगा। और दूसरा संकल्प था आर्टिकल 370 हमेशा हमेशा के लिए मिटा के रहूंगा। और इसलिए कन्याकुमारी से तमिलनाडु की मिट्टी को माथे पर चढ़ा के निकला था और आज वो दोनों काम आज लाल चौक में शान से तिरंगा फहरा रहा है। और आज आर्टिकल 370 इतिहास के पन्नों में बंद हो चुकी है। अब एन मक्कल यात्रा तमिलनाडु को एक नए पथ पर ले जा रही है। நண்பர்களே, தமிழ் மொழியும் தமிழ் பண்பாடும் எனக்கு மனதிற்கு மிகவும் நெருக்கமானது மட்டுமல்ல, மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதனால்தான் ஐக்கிய நாடுகள் சபையில பேசுகின்ற பொழுது நான் படித்த தமிழ் கவிதைகள் அங்கே படித்தேன். அதை கேட்ட பிறகு வெளிநாட்டில் கூட இதை கேட்க முடியுமா என்று என்னை பார்த்து பல பேர் கேள்வி கேட்டார்கள். எனது நாடாளுமன்ற தொகுதியிலே காசி தமிழ் சங்கம் என்ற மிகப்பெரிய ஒரு சங்கமத்தை நான் செய்து முடித்தேன். அது குறித்து மக்கள் என்னிடம் கேட்கிறார்கள், என்ன தமிழுக்காக நீங்கள் இவ்வளவு செய்கிறீர்கள் என்று. நான் அது மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய மிக உயர்ந்த இடமான பாராளுமன்றம், அந்த பாராளுமன்றத்தில் தமிழகத்துடைய செங்கோலை உயர்ந்த இடத்துல வைத்து அதற்கு மிக பெரிய மரியாதை நான் உருவாக்கி கொடுத்திருக்கின்றேன். ஆகவே இது குறித்து தமிழக மக்கள் மிகவும் ஆர்வமாக இருப்பது மட்டுமல்ல, என் மீது மிக அன்பு கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொல்ல முடியும். ஏதோ தமிழ்நாட்டிற்கு எனக்கும் வெறும் அரசியல் ரீதியாக உறவல்ல, எனக்கு இது மனதோடு இருக்கின்ற இதயத்து சம்பந்தப்பட்ட ஒரு உறவாக நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். நண்பர்களே, இது இன்டர்நெட் அல்ல, பல ஆண்டு காலமாக நான் தமிழ் மண்ணோடு பெண்ணி பிணைந்திருக்கின்றேன். ஆகவே தமிழ் மண் எனக்கு எப்பொழுதுமே ஒரு பெரிய அன்பை கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றது. சுமார் கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளுக்கு முன்பாக 1991 ஆண்டு ஏகதா யாத்திரை என்கின்ற யாத்திரை தமிழகத்திலே கன்னியாகுமரி துவங்கி காஷ்மீரில் லால் சௌக்கிற்கு நான் கொண்டு சென்ற அந்த யாத்திரை வழிநடத்தி சென்றேன். அந்த யாத்திரையிலே என் மனதில் இருந்த 2 விஷயங்கள் தான். ஒன்று, காஷ்மீரில் லால் சௌக் என்று சொல்லுகின்ற இடத்திலே நம்முடைய நாட்டினுடைய தேசக்கொடி மூவர்ண கொடி அங்கே ஏற்ற வேண்டும். 2வது, அந்த காஷ்மீர் மாநிலத்தில் கொடுக்கப்பட்ட 370 சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். இதுதான் அதன் நோக்கமாக இருந்தது. இன்றைக்கு அந்த லால் சௌக்கிலே நிரந்தரமாக நம்முடைய மூவர்ண கொடி பறந்து கொண்டிருக்கின்றது. பெருமையாக என்னால் சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, அந்த ஆர்டிகல் 370 என்று சொல்லக்கூடிய 300 அரசியல் சாசன சட்டத்தை ரத்து செய்து அதை தூக்கி குப்பையை நாம் வீசியாகிவிட்டது. மிகப்பெரிய வரலாற்று சாதனை நாம் செய்திருக்கின்றோம். ஆகவே அதே போல இந்த எண்மண் நென்மக்கள் யாத்திரை கூட, இந்த யாத்திரை தமிழகத்தை ஒரு புதிய பாதையில நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது. साथियों, बीजेपी तमिलनाडु में भले ही कभी सत्ता में न रही हो, लेकिन तमिलनाडु हमेशा बीजेपी के दिल में रहा है। ये बात आज हर तमिल भाई बहन जानता है, हर तमिल भाई बहन समझ रहा है। इसलिए जिन्होंने दशकों तक तमिलनाडु को लूटा, वो लोग बीजेपी की बढ़ती ताकत से घबराए।
ரத்து செய்ய வேண்டும். இதுதான் அதன் நோக்கமாக இருந்தது. இன்றைக்கு அந்த லால் சௌக்கிலே நிரந்தரமாக நம்முடைய மூர்ண கொடி பறந்து கொண்டிருக்கின்றது பெருமையாக என்னால் சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, அந்த ஆர்டிகல் 307 என்று சொல்லக்கூடிய 300 அரசியல் சாசன சட்டத்தை ரத்து செய்து அதை தூக்கி குப்பையிலே நாம் வீசியாகிவிட்டது. மிகப்பெரிய வரலாற்று சாதனை நாம் செய்திருக்கின்றோம். ஆகவே அதே போல இந்த எண்மண் நென்மக்கள் யாத்திரை கூட, இந்த யாத்திரை தமிழகத்தை ஒரு புதிய பாதையிலே நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது.